ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அண்ணாமலை ஜி கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் அதிகமாக விவாதிக்கப்படுது. என்னன்னு பார்த்தோம்னா, ஜாதி ஆணவ கொலைகளின் மேலே நாங்கள் பாஜகவினர் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம். அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர். நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம், சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம், நீங்க நியாயமான முறையில் அதை பண்ணுங்க அப்படி. அதனால் இதை ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம். ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வர்றீங்களா, தயவு செஞ்சு வாங்க. எப்பா, மிக கடுமையான கோபமாவே இன்னைக்கு நாடே உருள போகுது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம யோசித்தோம்னா அடுத்தடுத்த ஷாக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில். என்னன்னு பார்த்தோம்னா, காதலர்கள் யாராவது பாஜக அலுவலகத்துக்கு வரணும்னா தாராளமாக வரலாம், நாங்கள் நியாயமாக நடந்து கொள்வோம், அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா திடீர்னு அண்ணாமலைஜி இப்படியெல்லாம் பேசுகிறாரே, இதெல்லாம் பெரிய நியூஸ் கார்டாக மாதிரி பயங்கரமாக பரவுதேன்னு பார்த்தோம்னா, சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம், கம்யூனிஸ்ட் கட்சியில், அவர் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான மேடையில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசும்போது என்ன பேசியிருக்கிறாருன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களில் பார்த்தோம்னா காதலர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் திறந்து இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் வரலாம், நாங்கள் உங்கள் கூட நிற்போம் அப்படின்ற வகையில் அவர் காதலர்கள் ஆணவ கொலையை நினைத்து பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு குறித்து அண்ணாமலை கிட்ட கேட்ட கேள்விக்கு தான் அண்ணாமலை, ஆணவ கொலை மேல் நாங்கள் கடுமையாக இருக்கிறோம், பாஜக ஆஃபீஸும் இந்த மாதிரி காதலர்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாஜக அலுவலகத்தில் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்காங்க அப்படின்னு வேற சொல்கிறாரு. ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் அவர் சொன்னதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த ஜாதி ஆணவ கொலைகளின் மேலே கடுமையான கோபத்தில் இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா. இப்போ ரொம்ப சமீபத்தில் கவின், ஒரு ஐடி ஊழியர் படுகொலை செய்யப்பட்டார் திருநெல்வேலியில். அந்த கடுமையான மிக கடுமையான கோபத்தோட பாஜக தமிழ்நாடு முழுக்க ஏதாவது போராட்டங்களை மாவட்டந்தோறும் முன்னெடுத்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, மாவட்டந்தோறும் வேணாம், மாநில அளவுலையாவது ஒரே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, நம்ம அண்ணாமலைஜி அட்லீஸ்ட் இதெல்லாம் கூட தேவையில்லப்பா, கவினுடைய இறுதி ஊர்வலத்திலேயாவது போய் கலந்துக்கிட்டு அவருடைய பெற்றோருக்கு ஆறுதல் சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை. என்னப்பா இது, எதுவுமே இல்லையா? சரி, கவினோட மரணத்துக்கு அண்ணாமலையினுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு ட்வீட், அதுவும் பல நாள் கழித்து. சரி, கவினுக்கு தான் அவங்க பண்ணலையா, மற்ற ஆணவ படுகொலைகள்லாம் கொதிச்சு எழுந்து போராடிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இளவரசன் விவகாரமாக இருக்கலாம், கோகுல்ராஜ் படுகொலையாக இருக்கலாம், சங்கர் படுகொலையாக இருக்கலாம், ஓசூரில் நந்தி சுவாதி கொல்லப்பட்ட அந்த விவகாரமாக இருக்கலாம், அதுக்கடுத்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ ஆணவ படுகொலைகளாக இருக்கலாம், இப்போ இறுதியாக கவின் வரைக்கும் ஒரு முறை கூட பாஜக ஆணவ படுகொலையை எதிர்த்து போராட்டம் நடத்தினதா எந்த தடமுமே இல்லை. சரி, ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பல ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் தமிழ்நாட்டில் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கையை பாஜக ஆதரித்து அதே கோரிக்கையை இதுவரைக்கும் எப்பயாவது முன் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன சட்டம் கடுமையான சட்டம்னா அதை பத்தின விவரத்தை சொல்லல. சோ முதல் முறையாக அட்லீஸ்ட் அண்ணாமலை பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்தான். மிக கடுமையான கோபத்தில் இருந்த அண்ணாமலை எதுக்காக இந்த ஒரு ஆணவ படுகொலையில கூட ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியா முன்வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆணவ படுகொலை எதிர்த்து எந்த போராட்டமுமே நடத்தாம திடீர்னு மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கேள்வி வருமா வராதா? சரி, ஆணவ படுகொலைங்கிறத கூட விட்டுருவோம்பா. கொல்லப்பட்ட கோகுல்ராஜ் ஒரு இந்து, கொலை குற்றவாளி யுவராஜும் ஒரு இந்து. ஏன் நீங்க போராட்ட நடத்தல கோகுல்ராஜ் கொலைக்கு நீதி கேட்டு? இதே யுவராஜ் ஒரு கிறிஸ்துவராவோ முஸ்லீமாவோ இருந்தாதான் நீங்க போராட்டம் நடத்திருப்பீங்களா? கொல்லப்பட்ட கோகுல்ராஜ் இந்து தானே. ஒரு இந்துவின் மரணத்துக்காக ஏன் பாஜக கொதிக்கல? ஒரு இந்து ஜாதியின் காரணமா கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இன்னொரு ஜாதி வெறியனால, யுவராஜ்ங்கிற ஜாதி வெறியனால. ஏன் பாஜக பொங்கலை கொதிக்கல? அடுத்தது
இந்த கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் மாநில அரசு கொண்டு வரணும். கரெக்டு தான், அதை தான் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. நீங்களும் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக தான் இருக்கிறீங்க. ஒன்றிய அரசும் இந்தியாவினுடைய ஆளுங்கட்சி தான். ஒன்றிய அரசு தான் மெயினாக சட்டம் கொண்டு வரக்கூடிய, இந்தியா முழுக்க ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அதுக்கான உச்ச அதிகாரம் பெற்ற அமைப்புங்கிறது ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டியதானே. அண்ணாமலை ஒன்றிய அரசு கிட்ட கேட்கலாமே, அழுத்தம் கொடுக்கலாமே. மாநில அளவில் கொண்டு வரக்கூடிய சட்டம் கூட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஒன்றிய அரசு கொண்டு வந்தாதான் அது இந்தியா முழுக்க பொருந்தக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டமா இருக்கும். ஒன்றிய அரசு கிட்ட அண்ணாமலை அழுத்தம் கொடுக்கலாமே. ஒன்றிய அரசு புதுசா கூட கொண்டு வர வேண்டியதில்லை. ஆல்ரெடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி ராஜ்யசபாவில் இந்த மாதிரியான ஒரு டிராஃப்ட் பில்லை தனிநபர் மசோதாவா முன் வச்சிருக்கார். ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கான ஒரு சட்ட மசோதாவை, ஒரு தனிநபர் மசோதாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி போன வருஷமே பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கார். அந்த மசோதாவை பாஜக ஆதரித்ததா, பாஜகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்தாங்களா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அப்ப நீங்களும் கொண்டு வர மாட்டீங்க, வேற ஒருத்தவங்க முன் வச்சாலும் அந்த மசோதாவை ஆதரிக்க மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு அப்புறம் பிரஸ்ல மட்டும் வேற ஒரு வெர்ஷனை பேசுறது அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜாதி அப்படிங்கிறது இந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சரியான விஷயம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை பாஜகவினுடைய ஒரு தலைவர் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, கடந்த 200-300 வருஷமா ஜாதி அப்படிங்கிறது புற்றுநோயை போல அரித்து கொண்டு இருக்கிறது. இதுவும் சரியானது தான். ஜாதிங்கிறது ஒரு புற்றுநோய் மாதிரி நாட்டையே அரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கணும், வரவேற்கணும். ஆனால் இவர் 200-300ன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சார் இல்லைங்களா, அங்கே தான் மெயின் பாலிட்டிக்ஸே இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம கவர்னர் RN ரவி இருக்கார் இல்லைங்களா, அவரும் பார்த்தோம்னா சில வருஷங்களா இதே கதையைத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜாதி அப்படிங்கிறது வெள்ளைக்காரன் இங்கே கொண்டு வந்தது. வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி இந்தியாவில் ஜாதிலாம் இவ்வளோ ஜாதியெல்லாம் கிடையாது. ஜாதி பிரிவுகள் இல்லாமல் இந்தியா ஒற்றுமையோடு இருந்தது. வெள்ளைக்காரங்க தான் ஜாதியை கொண்டு வந்து இந்தியாவை கெடுத்து விட்டார்கள் அப்படின்னு பேசுனது யாருன்னு பார்த்தா RN ரவி. இப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த 200-300 வருஷங்கிறதும் இந்த வெள்ளைக்காரர்கள் ஆட்சியை தான் அவர் குறிப்பிடுறார். ஜாதிங்கிறது இந்தியாவில் 1000-2000 வருஷங்களா இருக்குது. இவர் பர்டிகுலராக 200-300 அப்படின்னு சொல்றது மூலமா இவரும் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆங்கிலேயர் தான் ஜாதியை கொண்டு வந்தாங்கன்னா புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் எப்படி ஜாதி இருந்திருக்க முடியும்? வர்ணாசிரமம் எங்கேருந்து வானத்திலிருந்து குதிச்சதா? மனுசாஸ்திரம் எங்கே மண்ணிலிருந்து எழுந்துச்சதா? 4 வர்ண கோட்பாடுங்கிறது வெள்ளைக்காரங்க கொண்டு வந்ததா? தலையில் பிறந்தா பிராமணன், தோளில் பிறந்தா சத்திரியன், தொடையில் பிறந்தா வைசியன், காலில் பிறந்தா சூத்திரன், இது எதுவுமே இல்லைன்னா அவன் பஞ்சமன் அப்படின்லாம் அந்த வர்ண கோட்பாடை எங்க வெள்ளைக்காரன் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணானா? இங்கே ஏகலைவன் வில்வித்தையை கற்றுக்கிட்டதுக்காக ஏகலைவனுடைய கட்ட விரலை வெட்ட சொல்லி வெள்ளைக்காரன் சொன்னானா? இல்லை தவம் இருந்ததுக்காக சம்பூகனுடைய தலையை வெட்ட சொல்லி வெள்ளைக்கார துரை சொன்னானா? அதனால் இந்த 200-300 கதையெல்லாம் விட்டுட்டு ஜாதிங்கிறது 2000 வருட அடிமைத்தனத்தை இந்தியாவில் புகுத்தி இருக்கு. அதனால் புற்றுநோயாய் ஜாதி இந்தியாவை அரித்து கொண்டிருப்பது உண்மை. அது 2000 வருஷமாக அரித்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி சில இடங்களில் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற மனநிலை இருக்குது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவ்வளவும் அப்படிங்கிற சில இடங்களில் இருக்குது, பல இடங்களில் இல்லை. ஜாதி சில இடங்களில் இருக்கிறதாக ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்தது, பள்ளி பாடத்திட்டங்கள்லேயே இதெல்லாம் சரி பண்ணி ஆகணும். நல்ல கருத்து, உண்மையிலே கருத்து, நல்ல கருத்து. சரி, பள்ளி பாடத்திட்டங்களில் சரி பண்ணுறதுக்கு பாஜகவில் ஒரு அற்புதமான முயற்சியை ஒன்றிய அரசு எடுத்திருக்குது. அது என்ன முயற்சி அப்படின்னா, NCERT சிலபஸில் 6ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்திலிருந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றின பகுதிகள் நீக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 7ஆம் கிளாஸ் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் புக்கில் இருந்து ஜாதி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் பற்றின பகுதிகள் நீக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒழிச்சோம் பார்த்தீங்களா ஜாதியை பற்றின பக்கங்களை புத்தகத்திலிருந்து நாங்கள் ஒழித்து விட்டோம், ஜாதியையும் ஒழித்து விட்டோம் அப்படிங்கிற கணக்கா ஜாதியை பற்றின விஷயங்கள் பாட புத்தகங்களிலிருந்து நீக்கி ஜாதியையே ஒழிக்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பள்ளிகளில் பாடத்திட்டங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை நியாயப்படி அண்ணாமலை முன்வைக்க வேண்டியது ஒன்றிய அரசுக்கும் சேர்த்துத்தான் அப்படிங்கிறத அவருக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கு. அடுத்தது, ஸ்கூலில் இந்த கயிறு கட்டிட்டு போகிறாங்கப்பா ஜாதி ரீதியாக.
இதை ஒழிக்கணும். என்ன ஒரு அட்டகாசமான கருத்து. கைத்தட்டி வரவேற்க வேணாமா நம்ம அண்ணாமலைஜியோட கருத்தை? ஆனால் வரவேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம போக வேண்டியிருக்கு. திருநெல்வேலியில் நாங்குநேரியில் சின்னத்துறை அப்படிங்கிற பள்ளி மாணவர் ஜாதி ரீதியாக அவர் மேலே தாக்குதல் நடந்தப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு கமிட்டி ஒன்று போட்டு அவர் என்ன பண்ணனா, பள்ளிகளில் இந்த ஜாதியை நீக்குவதற்கான, ஜாதி சம்பந்தமான விஷயங்களை ஒழிப்பதற்கான பரிந்துரைகளை முன் வச்சார். ஒரு அறிக்கையை கொடுத்தார். அந்த அறிக்கை வந்தப்ப அதை எதிர்த்து பொங்குன்னு பொங்குனது யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணாமலைஜி தான். அப்போ நம்ம அண்ணாமலைஜி ஒரு அறிக்கையை போட்டிருந்தார் பாஜக சார்பில். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்க்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா, மாணவர்கள் நெற்றியில் விபூதி குங்குமம் தரிப்பதையும் புனித கயிற்றை கையில் கட்டுவதையும் தடுப்பது என்ற இந்து மத மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் பரிந்துரையை இந்து சமயத்தின் அடையாள அழிப்பாகத்தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த காரணம் கூறினாலும் அது திமுகவின் நாடகமே. அதாவது கயிறு கட்டதை தடுக்கணும், கயிறு கட்ட அனுமதிக்க கூடாதுன்னு சந்துரு அறிக்கை கொடுக்கிறாரு. அந்த அறிக்கையை எதிர்த்து அண்ணாமலை கொடுக்கிற அறிக்கை என்ன அப்படின்னா, கயிறு மாணவர்கள் புனித கயிறு கட்டுவதை தடுப்பது அப்படிங்கிறது இந்து சமயத்தின் அடையாள அழிப்பு அப்படின்னு அறிக்கை கொடுத்தார். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, ஜூலை 6 அன்று நடந்த எங்களது செயற்குழு கூட்டத்தில் நம் நாட்டின் சமூகத்தின் அடையாளங்களை, கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கும் இந்த முன்னாள் நீதிபதி சந்துரு அறிக்கைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். பாஜகவில் கண்டன தீர்மானம், பள்ளிகளில் ஜாதி ஒழிப்பை முன்வைத்த சந்துரு அறிக்கைக்கு எதிராக கண்டன தீர்மானம் பாஜகவால் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு படி மேல நம்ம ராஜா ஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் கயிறு கட்டும் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். ஒரு முறை பள்ளி மாணவர்கள் கையில் கயிறை வெட்டினீங்கன்னா நாங்கள் மாணவர்களுக்கு கயிறு கட்டுற போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் மறந்துட்டு நம்ம அண்ணாமலைஜி இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, கயிறு கட்டுறாங்கப்பா ஸ்கூலில், இதனால் ஜாதி வளருது அப்படின்றார். நீங்கள் முன்னாடி சொன்னது உண்மையா, இப்போ சொல்கிறது உண்மையா, எந்த ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் ஒழுங்கா. அப்போ கயிறு கட்டதை தடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சந்துரு கமிட்டி அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சந்துரு அறிக்கை அப்படிங்கிறது பல முக்கியமான விஷயங்களை பள்ளிகள்லேருந்து ஜாதியை நீக்குவதற்கு முன் வச்சாங்க. அந்த அறிக்கை பெரிய அளவில் விவாதிக்கப்படாமல், அது நடைமுறைக்கு உள்ள கொண்டு வரப்படாமல் அப்படியே இருக்குது. இதை பற்றின விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஜாதி அடையாளம் கட்டும் வண்ண கயிறுகளை கையில் கட்டுவது, நெற்றியில் பொட்டு வைப்பது, வளையங்களை அணிவது போன்றவை பள்ளிகளில் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது சந்துரு அறிக்கையினுடைய முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா, ஜாதி அடையாளத்தை காட்டுகிற, ஜாதி உணர்வுகளை வெளிப்படுத்துகிற சைக்கிள்களை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இதெல்லாம் பற்றி பெற்றோர்களை அழைத்து பேசணும். அதே மாதிரி மாணவர்களை உட்கார வைக்கும்போது ஜாதி ரீதியான குழுக்களாக அவங்க உட்கார்றதை தடுக்கிற மாதிரி பெயர் வரிசைப்படி அவங்கள அமர வைக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரை. அதே மாதிரி அவங்களுடைய அட்டெண்டன்ஸில் ஜாதி தொடர்பான குறிப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பரிந்துரை. அடுத்ததா, மாணவர்களுடைய ஜாதி பெயரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆசிரியர் எப்போவுமே பேசுவதற்கோ கூப்பிடுவதற்கோ திட்டுவதற்கோ பயன்படுத்தவே கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பள்ளிகளுடைய பெயரில் சாதி இருக்கக்கூடாது. அடுத்ததா, உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் பார்த்தோம்னா உரிய காலத்தில் இடமாற்றம் செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு பகுதியில் ஆதிக்க ஜாதியாக இருக்கிற ஒரு ஜாதியைச் சேர்ந்தவர் அந்த பகுதியினுடைய தலைமை கல்வி அதிகாரியாவோ, மாவட்ட கல்வி அதிகாரியாவோ, வட்டார கல்வி அதிகாரியாவோ பொறுப்பில் அமர்த்தப்படக்கூடாது. பள்ளிகளில் அறநெறி வகுப்பு பாடங்கள் நடத்தப்படணும், சமூக நீதி சமத்துவம் குறித்தான பாடங்கள் நடத்தப்படணும் அப்படிங்கிற முக்கியமான கோரிக்கைகளை சந்துரு முன் வச்சிருந்தார். இந்த அறிக்கை வெளிவந்தப்போ தான் பாஜகவிலேருந்து ராஜா, அண்ணாமலையெல்லாம் குதின்னு குதிர்ச்சி அதை எதிர்த்து கண்டனங்களை வெளியிட்டாங்க. இப்போ அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னா, கயிறு கட்டது கூடாது அப்படின்னு அவரே பேசுகிறாரு. இதுக்கு பழைய அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ராஜா என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நம்ம ஆவலாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா, இந்த காதல் செய்பவர்கள் பாஜக அலுவலகத்துக்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இல்லைங்களா. வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னா, சில நேரங்களில் நாங்கள் தாய் தந்தையை கூப்பிட்டு பேசுகிறோம், சில நேரங்களில் அந்த பகுதி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேசுகிறோம், என்ன நியாயமோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் பாஜக ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா ஆதிக்க ஜாதிவாதிகள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆட்களாக இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய திருமண உரிமை
அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம், உங்களுக்காக நாங்கள் நிற்போம், ஜாதிக்கு எதிராக நிற்போம் அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. பெற்றோரை கூப்பிட்டு பேசுவாராமா, இல்லைன்னா இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேசுவோம், ஆனாலும் என்ன நியாயமோ அதை செய்வோம். அப்பயும் அவர் ஜாதியை தாண்டி உங்களுடைய விருப்பத்துக்காக நாங்கள் நிற்போம், அதை நிறைவேற்றுவோம்லாம் சொல்லலை. என்ன நியாயமோ அந்த நியாயங்கிற இடத்துல நம்ம அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவற்றை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சரி, அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது பாஜகவில் மற்ற தலைவர்கள் வராத இடத்துக்கு அண்ணாமலை வந்திருக்கிறாரே அப்படின்னு நம்ம ஆறுதல் அடைஞ்சோம்னா கூட, இந்த ஜாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கிற வகையில் சில திரைப்படங்கள் சமீப காலங்களில் வெளிவந்தது. அதில் குறிப்பாக இந்த திரௌபதி அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம சொல்லலாம். நாடக காதல் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சு ரொம்ப கொடூரமாக காதல் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்த்து வந்த ஒரு படம். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை வில்லன்களாக சித்தரிக்கிற வகையில் அந்த படம் வெளிவந்தது. அதே மாதிரி கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இன்னொரு படமும் வந்தது. இந்த படம் வந்தப்போ இதற்கு கடுமையான ஆதரவை கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் தான். எச் ராஜாலாம் திரௌபதி படத்தை பார்த்துட்டு இந்த படம் தான் தூக்கி கொண்டாட வேண்டும் எல்லாரும் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தார். அதனால் இப்படியும் பேசுவோம் அப்படியும் பேசுவோம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் பேசக்கூடாது மிஸ்டர் அண்ணாமலைஜி. அதே மாதிரி இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது ஜாதியின் பெயரால் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால் மதத்தின் பெயராலும் நடக்குது. சரி, ஜாதியின் பெயரால் நடக்கிற ஆணவ படுகொலையை இன்னொரு பக்கம் வச்சுருவோம். இப்போ ஒரு காதல் ஜோடி பாஜக அலுவலகத்துக்கு வர்றவங்க ஒரு பெண் இந்து பெண்ணாக இருக்கிறார், ஒரு ஆண் கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாகவோ இருக்கிறார். வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதை சொல்லலையே. இதுக்கு பதில ஒன்றிய அளவில் பாஜகவில் பவரில் இருக்கிற பல பேர் பல முறை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி, லவ் ஜிகாத்துக்கான பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரை தீவிரவாதி ஆக்கி அவரை பிடிச்சி உள்ளே போட்டு விடுவோம். ஏன்னா இதை தடுக்கிறோம், லவ் ஜிகாத்தை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன நாடக காதல் அப்படின்னு ஜாதி ஆதிக்கவாதிகள் சொல்கிறாங்களோ அதையே தான் நார்த்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லவ் ஜிகாத் அப்படிங்கிற பேரில் சொல்லி அதை தடுப்பதற்கான சட்டங்கள்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் ஜாதி ஆணவ கொடுகொலையை எதிர்த்து பேசுகிறீங்கன்னா லவ் ஜிகாத்துங்கிற கான்செப்டையும் எதிர்த்து தான் பேச வேண்டும் மிஸ்டர் அண்ணாமலை. ஆனால் அதை பேச மாட்டேன், இதை மட்டும் பேசுவேன். இதை பேசும்போது கூட இதுக்கு நான் நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டேன். சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் பேசிட்டு போயிடுவேன், ஏன்னா எலெக்ஷன் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஜாதி ஆணவ படுகொலையை பேசுகிறீங்கன்னா ஜாதி ஆணவ படுகொலை நடக்கும்போது அதற்கு கடுமையான எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்யணும், அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும். ஜாதி ஆணவ படுகொலைக்கான எதிரான சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தொடர் கோரிக்கையாக முன்வைக்கணும். இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு இதோட எப்பயாவது அடுத்த எலெக்ஷன் வரும்போது பேசிக்கலான்னு போயிடக்கூடாது. அதே மாதிரி நாடக காதலைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஆணவ படுகொலை எப்படி நியாயப்படுத்தப்படுகிறதோ அதே மாதிரி லவ் ஜிகாத் அதுவும் நியாயப்படுத்தப்படுவதற்கு எதிராக அண்ணாமலை இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இருக்க முடியும். அதே மாதிரி ஜாதி தான் புற்றுநோய், ஜாதி அழிக்கப்பட வேண்டிய புற்றுநோய் அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுமானத்திலிருந்தும் துவங்க வேண்டும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸுக்கான தலைமை பொறுப்பு இருக்குல்ல, அதில் இதுவரைக்கும் எத்தனை தலித்துக்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள், எத்தனை ஓபிசிக்கள் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள், பட்டியலை வெளியிட்டு விளக்கம் கொடுப்பதற்கு அண்ணாமலை தயாராக இருக்கிறாரா என்றதை அவர் சொல்லணும். அதே மாதிரி பாஜகவினுடைய மாவட்ட அளவில் பாஜகவின் பொறுப்பாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2018 தி பிரிண்ட் ஊடகம் அவங்க ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வில் பார்த்தோம்னா 746 மாவட்டங்களை ஆய்வு பண்ணி அதில் 65% மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் பார்த்தோம்னா உயர் சாதியினர், அப்பர் காஸ்ட் ஓபிசியும் இல்லை எஸ்சி எஸ்டியும் இல்லாத உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓபிசி எத்தனை பர்சன்ட்னு பார்த்தா 24%, எஸ்சி எத்தனை பர்சன்ட்னு பார்த்தா வெறும் 3.7% நிர்வாகிகள் தான் பாஜகவில் மாவட்ட பொறுப்பில் தலித் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு 2018 தி பிரிண்ட் ஊடகம் ஒரு ஆய்வை வெளியிட்டது. இந்த ஆய்வு பொய் அப்படின்னு வேணால் பாஜக விளக்கம் கொடுக்கட்டும். அப்போ ஜாதி இந்தியாவை ஒழிக்கும் புற்றுநோய் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பாஜகவுக்குள்ளேயும் பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம அண்ணாமலைஜி பேசின விஷயங்கள் பல விஷயங்கள் வரவேற்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விவகாரத்தில். இதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அதே மாதிரி ஜாதி ஆணவ படுகொலையை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் அப்படின்னா லவ் ஜிகாத்தையும் எதிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை
ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இந்தியா முழுக்க கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை அண்ணாமலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக முன்வைக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.